ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்ஃபெக்டான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இனிப்பு சாப்பிடணும் கிரேவிங்ஸ் இருக்கும்போது டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடு பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 125 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேங்க. மிதமான சூட்டில் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா வறுத்து எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லா அளவையும் அளந்துக்கோங்க. வாங்க, நல்லா ஹீட் ஆகி ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ள மாற்றி வச்சிடலாங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதுமே நான் 1/4 கப் அளவுக்கு அண்டிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அண்டிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேங்க. இந்த அண்டிப்பருப்பை வறுத்து பாதி வரும்போது நம்ம கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே 1/4 கப் அளவுக்கு. எனக்கு கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தனியாக வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டையும். இப்போ இந்த ஆயிலில் ஒரு பாதி அளவுக்கு ஆயிலை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த ஆயிலுக்கு மீதி இருக்கிற பாதி ஆயில் கூட நான் ரவை அளந்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேசியோங்க. சூப்பராக வரும். 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கூட நம்ம கொஞ்சமாக கேசரி பொடி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தண்ணியில் ஆட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ரவை போடும்போது இன்னொரு பக்கத்தில் கையில் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவை எந்த விதமான கட்டியும் பிடிக்காமல் சூப்பராக வருங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு ரவை கேசரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாரல் அடிச்சுக்கிட்டு சிலுன்னு காற்று வீசிக்கிட்டு இருக்கும்போது சூடாக கேசரி சாப்பிட்ற இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பர்சனலி எனக்கு இனிப்பு நல்லா பிடிக்கிறதுனால நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவுக்கு ஆயில் அப்புறமா நெய்யை சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் மெஷரிங் கப் அதே ரவை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு சேர்த்தா ரொம்ப சுகராக இருக்குங்க, சாப்பிடவே முடியாது. 1/2 கப் அளவு கூட எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு சூப்பராக கரெக்டான ரேசியோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி வரும்போது இப்படி இந்த பதத்துக்கு தாங்க இருக்கும். தண்ணியாக இருக்கும். ஆனால் குக்காகி வரும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தண்ணியாக இருக்குது. இது வெந்து வரும்போது கரெக்டான ரேசியோக்கு வந்துடுங்க. கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காவை குட்டி குட்டியாக இடித்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. மூடி போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இதான் கரெக்டான அளவுங்க. கரெக்டாக சூப்பரான பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அண்டிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் 2 வறுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அண்டிப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நான் சொன்ன இதே ரேசியோவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கேசரி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க. இந்த கேசரியை நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டா கூட இதே மாதிரி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. கட்டியாகாமல் அதே ஜூஸியாக இருக்குங்க. இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் போல் இருக்குது. என்னோட இந்த ரவா கேசரி பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.